முதல்ல பதவி, பணம், அதிகாரம் இருந்தால் தான் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் நல்ல கண்ணோக்கு இது எதுவுமே இல்லை. சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போனதில்லை, கவுன்சிலராக இருந்ததில்லை, நாடாளுமன்றத்துக்கு ஒரு எம்பியாவோ போனதில்லை, பெரிய பதவிகள் அதிகாரத்துலேயும் அவர் இருந்ததில்லை. இருந்தாலும் மக்கள் அவர் மீது வைத்துள்ள ஒரு பேரன்பு, மரியாதை, அது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதை நல்ல கண்ணு சாதித்தது எப்படி சாத்தியமானது? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதே மானுட சமூகத்தினுடைய வரலாற்றில் அரசியல் துறை தான் மனிதனை கட்டுப்படுத்துகிறது, ஆளுமை செய்கிறது, வழிநடத்துகிறது. அரசியல் துறையில் அடிமையாக கிடந்த ஒரு தேசத்தில் கடைசி மனித குடும்பத்திலிருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஏழை பாட்டாளிகளின் ஒரு குடும்பத்திலிருந்து, வறுமையில் வாடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்துதித்த மகத்தான மனிதர் ஐயா நல்லக்கண்ணவர். ஐயா நல்லக்கண்ணவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அரசியல் கொள்கை என்பது ஒரு வர்க்க விடுதலை. அரசியல் சமூக பொருளாதாரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உழைக்கும் மக்களிடம் அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணவர். அப்போ நாட்டின் விடுதலையை, சுதந்திரத்தை நேசித்து அதற்காக களமமைத்து போராடி சிறை சென்ற ஐயா நல்லக்கண்ணவர்கள் பொதுவுடைமை கருத்துக்களை, கம்யூனிச கருத்துக்களை பாட்டாளிகளின், தொழிலாளர்களின் அரசியல் விடுதலைக்காக பாட்டாளிகளின் அரசை உருவாக்குவதற்கு மார்க்ஸ் உருவாக்கிய மூலதனத்தின் வழியாக உலக பாட்டாளிகளுக்கான விடுதலையை, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு கம்யூனிச இயக்கத்தில் பணியாற்றி அந்த கம்யூனிச இயக்கத்தை உலகம் அன்று கடுமையான அடக்குமுறைகளை ஏவி நசுக்கிய பொழுதும் சமரசமில்லாமல் பன்னெடுங்காலமாக அடக்கப்பட்டு அதிகார நுகர்ச்சி இல்லாமல் விலங்குகளைப் போல, மந்தைகளைப் போல மக்களை, தொழிலாளர்களை, உழைப்பாளிகளை நசுக்கிய அரசு இயந்திரங்களை, அரசு நிறுவனங்களை கேள்வி கேட்டு போராடி தகர்த்தெறிந்து பாட்டாளியின் அரசை நிறுவுவதற்கு வாழ்நாளெல்லாம் உழைத்த மகத்தான தலைவர்களில் முதன்மையான தலைவர், மகுடமாக வேண்டிய தலைவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணவர்கள். நான் சொல்கிறேன், அது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தகைசால் தமிழர் விருதை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே ஐயா சொன்னதை போல் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார் கோவையில், எங்கள் மாவட்டத்தில் தான். குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுதும் அவர் துவண்டு விடவில்லை. சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருமுறை தோல்வியை தழுவிய பொழுதும் அவர் மக்களுக்கான களத்திலிருந்து விலகவில்லை. கட்சி பணியிலிருந்தும் அவர் ஒரு காலம் விலகவில்லை. ஏற்கனவே ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல குடும்ப சூழலை கருதியோ, ஈன்றெடுத்த அன்பு குழந்தைகள், கட்டிய மனைவி, அல்லது தான் நேசிக்கிற இயக்கம், அல்லது எதன்பாலும் பற்றில்லாமல் தத்துவம், கொள்கை, கோட்பாட்டையே உயிராக கொண்டு மக்களுக்காகவே உழைத்த உலகத்தில் அரிய வகை அரசியல்வாதி மனிதன்னா நம்முடைய நல்லக்கண்ணையாக தான் இன்றைக்கி நாங்கள் மலர் மாலை செலுத்தி பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி ஆச்சரியங்களை கடந்து இன்று தலைவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரிசையாக இருந்து ஐயா நல்லக்கண்ணவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தணும், வீர வணக்கத்தை செலுத்தணும். அதில் தான் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசு ஐயாவுக்கு மரியாதை செலுத்தி இந்த இறுதி ஊர்வலத்தை இப்போ நம்ம நிறைவு பண்ணிட்டு தான் நம்ம சத்தியம் தொலைக்காட்சிக்கு வர்றோம். இப்படி ஒரு தலைவனை நீங்கள் உலகத்தில் நான் இப்போ நம்முடைய சமகாலத்தில் பார்க்கவே இல்லை, வரலாற்றில் கூட இப்படி பார்க்க முடியாது. அதாவது துறவிகள், பற்றற்று இருக்க வேண்டிய ஆன்மீக துறவிகள், பெரிய 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 மகான்கள், சித்தர்கள் சொல்கிறவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, தவ வாழ்க்கையை வாழ முடியாது. இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை சுமந்து, வறுமை சூழ்ந்து போராட்டமே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் மன அமைதியும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றிருந்து 101 ஆண்டுகளை நிறைவு செய்து, எனக்கு தெரியும் உலகத்திலேயே இப்படி ஒரு பாட்டாளிகளின் விடுதலை போராளி, தலைவர், தோழர் நல்லக்கண்ணையா மாதிரி நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அதிசய பிறவி இன்று நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அது நாட்டுக்கு, மானுட சமூகத்துக்கு, மனித குலத்துக்கு பேர் இழப்பு. அது கம்யூனிஸ்டுக்கு மட்டுமல்ல, மக்கள் சமூகத்திற்கு அது பெரிய இழப்பு. ஆகவே ஐயாவுக்கு நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுக்க பரவி வாழுகிற பாட்டாளிகளினுடைய அடிமை விளங்க தகர்க்கரித்த அந்த மகத்தான தலைவனுக்கு நம்ம மீண்டும் ஒரு வீர வணக்கத்தை நான் பரிசாக்கிறேன். ஓகே, உண்மைதான். ஆனால் இடதுசாரிகளை பொறுத்தவரை அந்த எளிமையான வாழ்க்கை மற்றும் அந்த கொள்கை பிடிப்பு அதில் வந்து அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களும் பல்வேறு போராட்டங்களில், அதாவது மற்ற இந்த பிரதான அரசியல் கட்சிகள் எடுக்காத ஒரு ஆட்டோ ஓட்டுநர், மற்றபடி இந்த
கூவம் நதிக்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள், விவசாயத்தில் கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், அவர்களுக்கான போராட்டங்கள், இவற்றையெல்லாம் வந்து முன்னெடுப்பது மற்றும் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை உள்ளிட்ட அந்த பெருந்தொழிலதிபர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பது ஆகியவை வந்து இன்றைய காலகட்டத்தில் அது இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலையில் அந்த போராட்டங்களை சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூறுவதில், ஏன்னா அவர்களுக்கான அந்த கட்சி இருந்தும் இன்று தலைவர்கள் ஒரு ஜாதியோ ஒரு மதமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவோ அவற்றை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வெறும் சித்தாந்தத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த அரசியலில் செல்வாக்கு பெறுவது நல்லக்கண்ணுக்கு பின் அது இனி சாத்தியமாக கூடுமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயாவுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், கண்ணன் ஐயாவுக்கு தெரியும். ஐயா இப்போ அவரை பட்டியலிட்டு எந்த மாதிரியான மக்கள், குரலற்ற மக்களுக்கு குரலாக இருந்த தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் அரசு தருகிற விருதை, அரசு தருகிற பணமுடிப்பை கூட ஏற்காமல் அதை மீண்டும் முதல்வர் நிதிக்கே தந்த, மேடையிலேயே தந்த அந்த 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 10 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தந்தது மட்டும் இல்லையா, அதோடு சேர்ந்து தான் சேகரித்து வைத்த 5000 ரூபாயை சேர்த்து 10,05,000 ரூபாயை முதல்வர் மேடையிலேயே விருதறிவிக்கிற நிலையிலேயே தருகிற உலகத்தில் மனிதன், அதிசய மனிதர். இவர் ஒன்றும் பெரிய நிலக்கிழாரல் அல்ல, பெரிய செல்வந்தர் அல்ல, பெரிய ஆலை முதலாளி அல்ல. வறுமையிலேயே வாடுகிற நிலையிலும் கூட ₹1 பணத்தின் மீது பற்றற்று பாசம் இல்லாமல் மக்களின் மீதே பற்று கொண்டிருந்த மனிதர் தான் அது. எனக்கு தெரிய இறைவன் என்று சொல்லப்படுகின்ற உலகம் நம்புகிற அந்த இறைவனுடைய வாழ்க்கை கூட இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு தூய்மையாக, இவ்வளவு ஒழுக்கமாக, இவ்வளவு அறம் சார்ந்த நெறி சார்ந்த அரசியலை நான் அறிந்த வகையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் 800 கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க உலகம் முழுக்க. கண்ணனையா 800 கோடி மக்களில் ஒரு முதன்மையான அரசியல் சமூக வழிகாட்டின்னா நம்ம ஐயா நல்லக்கண்ணன் சொல்லலாம். அப்படிப்பட்ட பற்றற்று பணத்தின் மீது, பதவியின் மீது அல்லது அரசு இயந்திரத்தின் அடக்குமுறைக்கு அஞ்சி விலகுவது, உயிர் மீது ஆசை இல்லாமல், தன் உடலின் சுகத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ்நாளெல்லாம் போராடிட்டே இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன போராட்டம், 10 பேர் 20 பேர் தூய்மை பணியாளர்கள், எங்கேயாவது அரசு இப்போ நிலங்களில் குடியிருக்கிற குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு மணல், பல்வேறு கனிம வளங்கள், குவாரிகள், அரசுக்கு எதிரான பெரும் முதலாளிகள் அல்லது சுரண்டல்களுக்கு எதிராக போராடுகிற பொழுது கூட ஒரு 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 அமைதி, நேர்மை, ஒழுக்கம், துணிவு, இதனுடைய மொத்த வடிவமாக ஐயா நல்லக்கண்ணு இருந்தார். அதனால நல்லக்கண்ணு இவ்வளவு ஒரு 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 உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணு ஐயா தேர்தலில் மக்களால் வாக்களித்து வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்று நமக்கு எல்லாருக்கும் அவமானம். அது ஒட்டுமொத்த மானுட சமூகத்திற்கு அவமானம். எந்த பாட்டாளிகள், உழைப்பாளிகள் வறுமையில் நிழலில் வாடுகிறார்களோ, துன்புறுகிறார்களோ அந்த மக்களே அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்யும். இன்னும் சொல்ல போனாயா, அவர் சுதந்திரத்திற்காக போராடி கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார், 9 ஆண்டு காலம் நாட்டின் முதல்வராக இருக்கிறார். அந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவே தன்னுடைய சொந்த மண்ணில் வாக்குரிமையை பெற்று தந்த தலைவனுக்கே வாக்களிக்காமல் தோற்கடித்த இந்த சமூகம், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி வாக்குரிமையை பெற்று தருகிறார். வாக்குரிமையை பெற்று தந்து லஞ்சம், ஊழல் அல்லது சூது, மது எதுவும் மற்ற ஒரு மனிதனையும் உலகத்தில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட, சைனாவிலேயோ அல்லது இப்போ போலந்துலேயோ அல்லது ஜெர்மன்லேயோ அல்லது வடகொரியாவிலேயோ அல்லது ரஷ்யாவில் கூட, சோவியத் யூனியனில் கூட மது இருக்குது, புகைப்பிடிப்பாங்க. பல்வேறு வகையான அவர்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை, பண்பாட்டு, பழக்க வழக்கம் வேறுபாடு. மிக மிக தூய்மையான 100 விழுக்காடு தூய்மையாக இருக்கிற நல்லக்கண்ணையா மாதிரி நீங்கள் நம்ம என்ன செய்கிறது? நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு மனிதனை நம்முடைய சமகாலத்தில் அவர் வாழ்ந்து இன்று மறைந்தார் என்பது ஒரு வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால், வைர எழுத்துக்களால் மானுட சமூகம் இருக்கிற வரை பிரிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய மாமனிதனாக தான் இன்றைக்கி நம்ம நல்லக்கண்ணையா பார்க்குறோம். நல்லக்கண்ணையாவினுடைய கனவுகளை சுமந்து கொண்டு நாம் அவரை பின்பற்றி, அவர் கண்ட கனவை நனவாக்க, அதன்படி இந்த மானுட சமூகம் பின்பற்றி வாழ்வதுதான் அவருக்கு செய்கிற மரியாதைன்னு நம்ம பார்க்க. ஒரு உண்மையான ஒரு மரியாதையும் அஞ்சலியாகவும் இருக்கக்கூடும். இத்தகைய சூழ்நிலையில் இந்த தேர்தல் களமும் இப்போது அரசியல் கட்சிகளிடையே இந்த தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை, பரப்புரைகள் ஆகியவை நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலத்திற்கு பின்னணியில் இதற்கு பிறகு இன்னும் சூடுபிடிக்க தொடங்கும்.
இந்த சூழ்நிலையில் இப்போதைய தமிழக தேர்தல் களமானது பொதுவாக இருக்கக்கூடிய கட்சிகள், புதிதாக உருவாகக்கூடிய கட்சிகள் ஆகியவற்றால் தேர்தல் களத்தில் வந்து ஒரு சிறு சலசலப்பு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போது பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணா காலத்திலிருந்து அரசியல் நடத்தியவர். அவர் இப்போது 88 வயதில் எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். இதே போல் பசும்பொன்னில் வி.கே. சசிகலா அம்மையார் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். பெயர் அறிவிக்கவில்லை, கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். அங்கு இவர்கள் இருவரை தவிர ஓபிஎஸ் நான் தனிக்கட்சி தொடங்கப் போவதில்லை என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். அதனால் எங்கு தேர்வுகிறோம் என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னும் 2 நாட்கள் நான் முடிவெடுப்பேன் என்று கூறுகிறார். இத்தகைய சிறிய கட்சிகளால் இந்த திமுக அதிமுக இந்த 2 கூட்டணிகளிலுமே அந்த வாக்குகள் பாதிக்கப்படக்கூடிய அந்த வாக்குகள் சிதறும் நினைக்கிறீங்களா? அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த வாக்குகள் சிதறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகையா இப்போ ஒரு தத்துவ அரசியல், அது ஒரு கோட்பாட்டு அரசியலில் வென்று அந்த கோட்பாட்டின்படி அரசை நடத்துகிற திராவிட மாடல் அரசை நடத்துகிற ஒரு அரசு நடக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய அணி வலிமையாக ஒரு தத்துவ கொள்கை கூட்டணியாகவும் அந்த அணி இருக்கு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அது தொடர்ந்து மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி பெற்று ஒரு அணியாகவும் இருக்கு. இதுக்கு பிரதானமாக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. ஐயா சொன்ன மாதிரி அது கூர்மை அடைகிறது. அது நாளெல்லாம் அணிகள் மாறி மாறி இப்பொழுது தொகுதி பகிர்வு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறத நம்ம பார்க்கறோம், பேச்சு நடக்கு. இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான எதிர்க்கட்சி. அந்த பிரதான எதிர்க்கட்சி அதன் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி முடிப்பதற்கு முயன்றது. அது புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது முயன்று அதற்கு பொறுப்பேற்று இருக்கிற எடப்பாடியால் கூட்டணியை வலிமைப்படுத்த முடியவே இல்லை. பாஜக இருந்தது, அது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெளியேறியது. பிறகு இப்பொழுது அது வந்திருக்கிறது. ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா 2004 இருந்தார், இப்போ வெளியேறினார், இன்னும் அவர் வரல. தேமுதிக அவரோடு இருந்தது, இப்பொழுது அவரோடு இல்லை. அதற்கு மாறாக வரும் என்று காத்திருந்த என்டிஏ கூட்டணி அல்லது எடப்பாடியார், தேமுதிக அந்நியார் பிரேமலதா நேராக பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தளபதியை முதல்வரை சந்தித்து இணைந்து விட்டார். அப்ப பிரதான எதிர்க்கட்சி இங்கு பலகீனப்பட்டு கிடக்கு. பாஜக அதிமுக என்கின்ற பிரதான 2 கட்சிகளுக்குள்ளேயும் இன்னும் உறவு சீராகல. டிடிவி அமமுக எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்த டிடிவி ஒரு மேடையில் ஏறினார், ஒரு ஊடகத்தை சந்தித்தார். அவர்களுக்குள்ளும் இன்னும் உறவு சீரானது மாதிரி தெரியல. அதிமுக ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து அது படிப்படியாக பலகீனப்பட்டே வந்த அதிமுக இப்போது இருக்கிற சூழ்நிலையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நெருங்கி வருகிற நிலையில் அது மீண்டும் பலகீனப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பிறகு அண்ணாவின் காலத்திலிருந்து திராவிட பாசறையில் பயின்ற ஒரு மூத்த அரசியலாளர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது தனியாக எம்ஜிஆர் அதிமுக கழகத்தை துவக்கி அவரும் ஒரு 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 இயக்கத்தை ஆதரிப்பேன் என்று கூறுவார். அப்ப அது அது எந்த அணியை பாதிக்குது? எடப்பாடியுடைய இரட்டை எலெக்ஷன் வாக்குகள் தான் மாறும். 100 விழுக்காடு. அது அது எத்தனை விழுக்காடு, அரையோ 1ஓ 2ஓங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு வாக்காக இருந்தாலும் அந்த வாக்கு அதிமுகவுக்கு இரட்டை இலட்சணத்துக்கு கிடைக்காது. இன்னொரு கட்சி இப்போ நீ ஐயா சொன்னீங்க கமுதியில், அதிமுகவினுடைய இரும்பு தலைவியாக புரட்சி தலைவி அம்மா மக்கள் பேரன்பை பெற்று வலிமையாக அதிமுகவை துவக்கினார் புரட்சி தலைவர். அதை வளர்த்தெடுத்து அரியணையில் மரணிக்கிற வரை வைத்திருந்த புரட்சி தலைவர் அம்மாவோடு நிழலாகவே 32 ஆண்டு காலம் இருந்த சின்னம்மா அவர்கள் நேற்று இவர்கள் ஒழுங்காவார்கள் என்று கருதினார்கள். ஆனால் எடப்பாடி அவர்களோடும் சமாதானமாகவில்லை. இந்த தேர்தலில் வருவார்கள், ஒன்று சேர்வார்கள் என்று சின்னம்மா ஏற்கனவே பல முறை அறிவித்தார்கள். அந்த சூழல் ஒழுங்காகலை. ஓபிஎஸ் வருவார், டிடிவி வருவார், சின்னம்மா வருவாங்க, எடப்பாடி எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக வரும், அண்ணன் புகழேந்தி வருவார், எல்லாரும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தாங்க கேசிபி வரைக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஏற்கனவே இருந்த யாரும் ஒன்றுபடலை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக போய் களத்தில் நிற்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் எடப்பாடியை கடுமையாக விமர்சிக்கிறார், வெளியே தான் இருக்கார். அப்போ சின்னம்மா நேற்று இதுவரை அமைதியாக இருந்தவர்கள் இப்பொழுது தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி அதில் இந்த எடப்பாடியினுடைய இந்த செயலால் அதிமுக வலிமை இழந்து கிடக்கிறது. எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதத்தால்
அதிமுக 10 முறை தோற்று இருக்கிறது, 11 முறை தோற்று இருக்கிறது, இப்பொழுதும் தோற்பதற்கான சூழல் இருக்கிறது. நான் எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் இந்த கட்சியை கட்டி காத்து நான் சிறைக்கு போகிற பொழுது கூட இந்த எடப்பாடியை நம்பி ஒப்படைத்தேன். அவர் எனக்கு நன்றியாக இல்லை, கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, ஆகவே அவர் துரோகம் இழைத்து விட்டார் என்று இப்பொழுது பிரச்சாரத்தை துவங்குறாங்க. பேரை சொல்லுவதற்கே நான் கூசுகிறது. என்னையே அவர் ஒரு டிஷ்யூ பேப்பர் காகிதம் போல கருதுகிறார் என்று அவரை சின்னம்மா அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்குறோம். அப்போ சின்னம்மாவுக்கு ஆதரவா விழுகிற வாக்கு அந்த பரப்புரையை கேட்கிற மக்கள், நாட்டு மக்கள், 6,500 கோடி தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள், அவங்க போட்டி தொகுதி அவங்க வேட்பாளர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிறுத்தினாலும் அது உண்மையிலே ஏற்கனவே டிடிவி 2021 20-30 தொகுதியில் அதிமுக ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திருக்காரு. அவர் இப்போ அங்கே இருக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய நிலத்தில் சசிகலா ஓபிஎஸ் வெளியே இருக்கிறதுனால முதல்ல ஓபிஎஸ் உள்ளே இருந்தார், டிடிவி வெளியே இருந்தார். டிடிவி உள்ள ஓபிஎஸ் திரும்ப வெளியில் இப்போ 2026 சசிகலாவும் புதிய கட்சி அவங்க துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இப்படிங்கும்போது அந்த வாக்குகள் 3 பிரியுமா சார்? அது அப்படின்னா அதுதான் இப்போ பெரிய அந்த நெருக்கடி. இப்போ டிடிவி உள்ளே வந்தார், எந்த பிரிவு அல்லது எந்த பகுதி மக்கள் பெருமளவு ஆதரித்தார்களோ அதை ஒழுங்குபடுத்துவதற்கு டெல்லி பாஜகவும் எடப்பாடியும் கைகோர்த்து இணைந்து தான் இந்த பேச்சுவார்த்தை நிலையில் அமமுக உள்ளே கொண்டு வராங்க. அதே அமமுக உள்ளே வந்த பிறகு அந்த சேதமான வாக்கு உள்ளே வரும்னு பார்த்தா சின்னம்மா அவர்கள் இன்னும் கூர்மையாக அவர்களை விமர்சித்து களத்துக்கு போகிற பொழுது ஏற்கனவே சேதப்பட்டு பலகீனப்பட்டு பாதிக்கப்பட்டு கிடக்கிற அதிமுக, எடப்பாடியினுடைய அதிமுக அல்லது என்டிஏ அணி மீண்டும் அது சேதம் கூடுதலாகுவதற்கு தான் இப்போ அம்மாவோட முயற்சி. அவங்க ஒரு கொடியை அறிவிச்சிருக்காங்க, அதில் புரட்சி தலைவர் இருக்கார், அம்மா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. அப்போ அவங்க களத்துக்கு வீரியமாக போய் எடப்பாடியை அதிமுகவை தான் விமர்சிக்க போகிறாங்க. அப்போ அந்த துரோகத்திற்கு நீதி கேட்டு தான் அம்மா போகிறாங்க. அப்போ அது அதிமுகவுக்கு வலிமை சேர்ப்பதற்கும் என்டிஏ கூட்டணியையும் அதிமுகவையும் பலகீனப்படுத்துவதற்குமான முயற்சியில் தான் இன்றைக்கி அந்த சின்னம்மாவுடைய நடவடிக்கைகளும் அவருடைய முயற்சியும் அவருடைய நீதிக்கான போராட்டமும் அமைய போகுது. ஓபிஎஸும் இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கே காஞ்சிபுரத்துக்காக போக முடியும், நான் ஏதோ ஒரு முடிவெடுத்து தான் ஆகணும்னு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நொந்து விரக்தியில் ஊடகவியலாளரை பார்த்து கேட்குறாரு. அப்போ அவருடைய அந்த ஆதங்கம், அவரை பின்பற்றி புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்று 3 முறை முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் இவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைக்கு தள்ளிய எடப்பாடிங்கிற மாதிரி எடப்பாடியை தான் மக்கள் மறுபடியும் அந்த குற்றச்சாட்டுக்கு இரையாக்கி எடப்பாடியை ஒரு சமாதானத்திற்கு ஒத்து வராத, கட்சி நலன் மீதும் நாட்டு நலன் மீதும் அக்கறை இல்லாத, தொடர்ந்து பிடிவாத போக்கோடு ஜனநாயக பண்புகளற்று வெற்றியை நோக்கி அனைவரையும் அரவணைக்கிற பண்புகளற்ற நிலையில் எடப்பாடியினுடைய இந்த பிடிவாத போக்கு நீடிக்கிறது என்பதற்கு தான் இப்போ ஓபிஎஸ் ஐயாவுடைய நிகழ்வும் சின்னம்மாவுடைய நிகழ்வும் காட்டுது, பன்ருட்டியார்கள் வரை காட்டுது. ஏன்னா பன்ருட்டியாரே பல முறை முயன்று இந்த ஒற்றுமைக்காக முயன்று தோற்று போய் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம தலைப்பில் எடுத்திருக்கிற மாதிரியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை துவக்குறாங்க. இப்போ இது எந்த முகாமினுடைய வாக்கு தொகுப்பை சேதப்படுத்தும் என்றால் முழுக்க அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு தொகுப்பை தான் இது சேதப்படும். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அது அணி வலிமையாக இருக்கிறது. இப்பொழுது கூடுதல் வலிமைக்காக அண்ணன் உலக நாயகன் கமல் மக்கள் நீதி மையம் உள்ள வந்துருச்சு. தேமுதிக வரவே வராதுன்னு சொன்னாங்க, என்னிடம்தான் வரும் என்று எடப்பாடி சொல்லி வந்தார். என்டிஏ தலைவர்கள் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் ஈசா யோகா மையத்தில் 3 நாட்கள் முகாமிட்டு ஈசா யோகா மையத்தில் சிவராத்திரி விழாவில் அந்நியர் கலந்துக்கிறாங்க, வேலுமணி அருகிலே இருந்து எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்து திமுக அணிக்கு வந்துட்டார், தேமுதிக அந்நியர் வந்துட்டார். அப்போ இந்த எல்லா ஏற்கனவே பலகீனப்பட்டு கிடக்கிற அதிமுகவில் இருக்கிற அணியே தன்னுடைய மாற்று அணிக்கு ஏற்கனவே வென்று வருகிற ஒரு அணியோடு தேமுதிக உள்ள வருது, மக்கள் நீதி மையம் உள்ள வந்துருச்சு. ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 வாக்குகள் 10,000 வாக்குகள் 20,000 வாக்குகள் இருக்கிற ஒன்று வந்தால் அப்போ கூடுதலாக வாக்குகளை பெற்று எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் அப்போ விஜயினுடைய வாக்குகளும் பெருமளவு யாரும் போகல, அது அதிமுக வாக்கு. இப்போ இதில் கூடுதலாக இதில் ஒரு கட்சியுமே அங்கே போகலையே, என்ன ரீசன்? அது எல்லாருக்கும் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியுது. அப்படின்னா விஜயோட செல்வாக்கு என்னென்ன அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் தெளிவாக தெரியுது. ஏன்னா அரசியல் கட்சினையா விஜய் ஒரு ரசிகர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அணுகிறாரோன்னா எந்த ரசிகர்களோடும் ஒரு நிமிடம் கூட உரையாடாத விஜய் தன்னுடைய எந்த கட்சி நிர்வாகிகளினோடும்
ஒரு நிமிடமும் உரையாடாத விஜய், உலகத்தில் எந்த மனிதனோடுமே உரையாடாத ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவனாக இருந்து கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைக்கிறதுக்கு எப்படி முடியும்? ஒரு சந்திப்பு இல்லாமல் உள்ள போயிருக்காரு எல்லாம் சொல்லியிருப்பாங்களா சார்? இணைக்கணும் அப்படி சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நான் முதல் சொல்கிறேன், நான் இது செங்கோட்டையனை வந்து தனியாக ஊடகத்தை சந்திச்சுட்டு இருந்தார். இன்னைக்கு புசி ஆனந்தனுடைய அறிக்கை நம்ம சத்தியம் தொலைக்காட்சி உட்பட எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு. தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் விவாதத்தில் பங்கேற்பதோ, தனியாக ஊடகத்தை சந்திப்பதோ, வினாக்களுக்கு விடையடிப்பதோ தடை செய்யப்படுகிறது. யாருக்கு இது பொருந்தும்? செங்கோட்டையனுக்கு தான் பொருந்தும். அப்போ அங்கே இருக்கிற அப்போ இப்போ இனிமேலெல்லாம் இப்போ யாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவரும் பேச மாட்டார், அவருடைய கட்சியின் பெயரில் யாரும் பேசக்கூடாது. புசி ஆனந்தும் பேச மாட்டார். இப்போ புசி ஆனந்தை இப்போ நீங்கள் மோடி கூட சந்திச்சிடலாம், உலகத்தில் ட்ரம்பை சந்திச்சிடலாம், புசி ஆனந்தையே சந்திக்க முடியாது. அப்படியா? எந்த கட்சி தலைவரும் சந்திக்க முடியல. யாரோடு பேசுகிறார் அவர்? ஊடகத்தோடு பேச மாட்டார், எந்த அரசியல் கட்சி தலைவரோடு பேச மாட்டார், எந்த அரசியல் ஆய்வாளர்களோடு, ஊடகவியலாளர்களோடு, யாரோடு, பத்திரிகையாளர், எந்த ஓப்பனர்லாம் இருக்காங்க சார். அதை ஒரிஜினல் ஜான் ஆரோக்கிய சாமி நிறைய பேர் ஓப்பனர்லாம். இப்போ எல்லாரும் போய் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு கோந்துருக்காங்க. ஓடாத திரையில படம் இப்பொழுதாவது வரும் என்று காத்திருக்கார். திரையரங்கத்துக்குள்ள அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். படம் வந்துரும் சொல்லி அந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ பொட்டி வந்துருச்சு அந்த மாதிரி கோந்துருக்காங்க. பாவம். அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற எந்த திமுக எங்களுக்கு தான் போட்டி இப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. இப்போ கடைசியாக நடைபெற்ற இந்த வேலூர் கூட்டத்தில் கூட திமுக எங்களுக்கு தான் போட்டி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று இல்லை. அதில் அவர் ரொம்ப திட்டமிட்டு நுட்பமாக ஒரு அரசியலை பண்ணுறாருயா. எடப்பாடியும் திமுகங்கிறாரு, ஒழிக்கிறேங்கிறாரு. சீமானும் திமுக ஒழிச்சானங்கிறாரு. இப்போ எடப்பாடி, சீமான், டிவிகே, எல்லாரும் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த எதிர்ப்பு வாக்குகள் பூரா 4 முனையில் சிதறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ டிவிகே, இப்போ நாம் தமிழர், இப்போ எடப்பாடி வந்துடுறாரு. இப்போ இன்னும் மற்ற ஏதாவது ஒரு அணி வரலாம். அப்போ 3-4 பிரிக்கிற பொழுது மிக இலகுவாக எல்லாரும் வைப்பு தொகை இழந்து திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு முதல்வர் தளபதியார் விரும்புகிற அந்த 200+ விட எனக்கு தெரியாது 220+ இப்போ கருத்து கணிப்பு சொல்லுது. இந்த 5000 ரூபாய் உதவித்தொகை தந்த பிறகு 10,000 சொல்லியிருக்காரு சார். எது மக்கள் நம்பிக்கை போகிறோம். எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபா கொடுப்பாரு. அவர் வராதுன்னு தெரிஞ்சு, அவர் வராது, ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெரிஞ்சு எடப்பாடியார் அவர் வந்து தவணை முறையில் சில அறிவிப்புகளை செய்கிறாரு, சில வாக்குறுதிகளை தர்றாரு. அந்த வாக்குறுதி தான் 2000 ரூபாய்ன்னு சொன்னார் முதல்ல ஓய்வூதியத்தை, ஓஏபி. அந்த 1,31,00,000 பேர்த்த இவர் 2000 சொன்ன உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 பண்ணுறோம்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டாரு, சிஎம் சொல்லிட்டாரு. அது மாதிரி இப்போ நீங்கள் எடப்பாடி சொல்கிற எல்லா கோரிக்கைகளையும் முதலமைச்சர் நம்ம தளபதி செய்ய மாட்டார். 10,000 ஒரு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தாது. பீகாரில் 10,000 ரூபா போட்டது தேர்தல் முடிவையே மாற்றிட்டு இருக்காரு. இல்லை, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே ஆட்சிக்கு வந்தால் தளபதி தரமாட்டேன்னு சொல்லலையே, இன்னும் அவரும் தருவார். இப்போ நீங்கள் இது தளபதியை வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த எடப்பாடி சொல்ற ஏதோ மாதம் 10,000 ரூபா கொடுக்கறது மாதம் இல்லை, ஒரு கருணை தொகை. அந்த பீகார் மாடல் தான் அது. அதில் பீகாரில் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சியில் இருந்தார் நிதிஷ், பிஜேபி 2 பேர் சேர்ந்து அந்த அந்த தேசஸ்வி யாதவ் வந்து நம்ம லல்லு பிரசாத் யாதவ்யாவோட இதுவும் காங்கிரஸும் எங்கு மக்கள் எழுச்சி ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்று அஞ்சு பாஜகவும் நிதிஷும் சேர்ந்து ஐக்கிய ஜனதாதளம் 2 பேரும் சேர்ந்து அந்த 10,000 ரூபாய் தந்தாங்க. மக்கள் மனங்களில் பெண்கள் பெருமளவு ஓட்டு அதுக்கு போட்டு வந்துட்டாங்களே, அந்த 10,000 ரூபாயை இவர் ஆட்சி வந்தால் தர்றாங்கிறார். அதனால் அதை எடுபடல. அதையெல்லாம் மிக தாராளமாக திமுகவும் திமுகவினுடைய அணியினரும் மிக இலகுவாக அதை தகர்த்து, ஏன்னா நீங்கள் நான் தான் முதலமைச்சர் விஜய், நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி, இப்போ நான் தான் முதலமைச்சர் சீமான். அப்போ இப்போ இவங்க எல்லாருமே 3 அணியில் நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற பொழுது அது ஒரு தொகுப்பாக வராதுகிற பொழுது இப்போ இருக்கிற நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில், தேர்தல் சிஸ்டத்தில் பெரும்பான்மை வாக்குகள் ஒரு முனைக்கு போகாமல் 3 முனைக்கு போகுது எதிர்ப்பு வாக்குகள். திமுக வந்து ஏற்கனவே அது ஒரே தொகுப்பாக இருக்கிறது. அதோடு இப்போ தேமுதிக வந்திருக்கிறது, மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, இப்போ தனியரசு வர்றாரு, அன்சாரி வர்றாரு, கருணாஸ் வர்றாருன்னா இன்னும் அது வந்து எஸ்டிபி வருது, அல்லது இன்னும் எத்தனையோ அமைப்புகள் கூட வர்றாங்க. ஆனால் காங்கிரஸ் ஒரு செக் மாதிரி தெரியுது சார். ஏன்னா நாளைக்கு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கன்னு செல்வப்பிரந்தகை என்று அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் அதற்கு நேற்று முன்தினம் அளித்த பேட்டிகளில் கிறிஸ்துவடங்கர் எங்களுக்கு தாவேக அழைப்பு விடுத்தது, எங்களுடைய 12 முதல் 20% வாக்குகள் இருக்கிறது, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு மற்றும் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, ஆட்சியில் பங்கு ஆகிய கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கின்றன, இன்னும் முடிவு ஏற்படவில்லை என்று அவர் நேற்று கூறியிருக்கிறார். நாளை காங்கிரஸ் போவது உறுதி செய்யப்பட்டால், நாளை காங்கிரஸ் செய்வது வந்து திமுக தரப்பில் அது அறிவிக்கப்பட்டு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால்
ஒருவேளை உடன்பாடு ஏற்படவில்லை, காங்கிரஸ் வெளியேறினால் இந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிக விஜய் தாவேகா தரப்புக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா சார்? இப்போ இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் தாவேகாக்கு போகும். இப்போ காங்கிரஸோடைய இப்போ தந்திரமும் இந்த காங்கிரஸ் பாஜகவின் திட்டத்திற்கு வலைக்கு சூழ்ச்சிக்கு இரையானது இந்த இடத்துல தான். இப்போ தாவேகா விஜய் பாஜகவுடைய ஆள். அப்போ பாஜகவுடைய கருவியாக ஆளாக இருக்கிறவரை பலப்படுத்துவதற்கு பலமாக இருக்கிற திமுகவிலிருந்து அணியிலிருந்து ஒரு பலமான ஒரு கூட்டாளியை விடுவித்து காங்கிரஸை விஜய் பக்கம் தமிழக வெற்றி கழகத்திட்ட கொண்டு சேர்த்துறது பாஜகவினுடைய திட்டம் தான். அந்த திட்டத்துக்கு இப்போ காங்கிரஸ் இரையாகி கிடக்கிறது. அப்போ திமுக என்ன நினைக்கிறனாயா, நம்ம ஒரு நீண்ட கால கூட்டாளி, வெற்றி கூட்டாளி, தேசிய அளவில் இந்திய கூட்டணியிலையும் இருக்கிறோம், நாட்டு நலன் கருதி நம்ம கூட்டாக பயணிக்கிறோம், நாட்டு மக்கள் நம்ம நம்பி வாக்களிக்கிறாங்க. ஆனால் விஜயின் ஒரு சாதாரண ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், இன்னொரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக காங்கிரஸ் நம்முடைய கூட்டாளி நம்பிக்கைக்குரியவர் வெளியே போய் ஆட்சியில் பங்கு என்கின்ற அந்த நப்பாசை வலையில் போய் காங்கிரஸ் விழுகிறது. நம்மை நம்பாமல் அல்லது நம்முடைய உறவை உறுதி செய்யாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மை மிரட்டுகிறார்கள் என்கிற இடத்துக்கு திமுகவும் அதனுடைய அணி வருகிற பொழுது காங்கிரஸ் மேலே நம்பகத்தன்மை உண்மையிலேயே போயிடும். ஏன்னா ஒரு நல்ல கூட்டாளி, ஒரு நல்ல நண்பன் சோதனையான நேரத்தில் கூட இருக்கிறதுக்கு மாறாக எதிரியோடு போய் கரம் பற்றுகிறார் என்றால் அது எப்படி அவன் நல்ல கூட்டாளியாக இருப்பான், நண்பனாக இருப்பான். அதுதான் நான் இப்போ எங்கள் சகோதரர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தையா கூட நான் தனிப்பட்ட முறையில் சில விழாக்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் ஐயா நீங்கள் தலைவராக நீங்கள் திமுக அணியிலேயே இருங்க அப்படின்னு சொன்னேன். தொகுதி 1-2 கூட உயர்வு தாழ்வே இல்லை. நீங்கள் 63 தொகுதியை வாங்கினீங்க 2011, வெறும் 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றீங்க, 58 தொகுதியில் தோற்று போனோம். ஆனால் போன முறை 25 தொகுதியை வாங்கி 18 இடத்துல வெற்றி பெற்றோம். அப்போ எவ்வளவு எண்ணிக்கை குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றியினுடைய எண்ணிக்கையினுடைய சட்டமன்ற எண்ணிக்கையினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை உயர்வு. இப்போ நீங்கள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளில், அதாவது 2011க்கு பிறகு காங்கிரஸ் இந்த 21 தான் நீங்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. அப்போ நாளைக்கு இவங்க 20 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம தேமுதிக உள்ளே வந்துருச்சு, இப்போ நாங்கள்லாம் உள்ளே போகிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு எண்ணிக்கை கட்டாயமாக திமுகவில் எல்லா கட்சியிலிருந்து ஏற்கனவே இருக்கிற கூட்டாளிகள் இருந்து 1-2 குறைச்சி தான் மற்றவங்களுக்கு தர முடியும். வெளியே போனால் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு இல்லை, உறுதியே இல்லை. தாவேகாவோடு இணைந்தால் கிரீஷ் ஓடங்கர், மாணிக் தாகூர், ஜோதிமணிலாம் பேசுறது அவங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இவங்க காங்கிரஸ் எம்பிக்களை பாஜகவினுடைய அந்த சூழ்ச்சிக்கு தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் இரையாகிறார்கள். ஆனால் இது வந்து அறிவு இல்லை. இதைத்தான் இந்தியா முழுக்க பாஜக செய்கிறது. அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்கிறாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு. தமிழ்நாட்டில் அதனுடைய வரலாற்றிலேயே காங்கிரஸ் கட்சி துவக்கின காலத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி இல்லாத தமிழ்நாடுன்னு பெயரை இந்த தேர்தலில் பெற்று வெளியில் போய் தாவேகா கூட சேர்ந்தா ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது. தாவேகாவில் விஜய் ஜெயிக்க முடியாதா? வாய்ப்பு இல்லை, பெரிய இல்லை, உறுதியாக இல்லை. அங்கே நான் கோபியில் கேட்டேன், திமுகவுக்கு தான் கூடுதலான வாய்ப்பு. அதிமுகவும் என்டிஏவும் செங்கோட்டையனும் 2ஆக பிரித்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரிய வாக்கு, அதனுடைய அணியினுடைய வாக்கு வலிமையாக இருந்து கட்டாயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் கோபியில் வெற்றி பெறுகிறது கருத்து கணிப்பு சொல்லுது. பல்வேறு அதிமுக அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லப்படுகிற பல தொகுதிகளின் பட்டியல் நேற்று வரை அதனுடைய பல்வேறு ஊடகவியலாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள் சாம்பிள் எடுத்து மக்கள் மத்தியில், பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு கேட்டாங்க. 35 விழுக்காடு என்டிஏ கூட்டணிக்கும் 45 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காட்டுது வெஸ்ட் ஜோனில், கொங்கு மண்டலத்தில். அப்போ சென்னையெல்லாம் நினச்சி பாருங்க, தலைநகர் சென்னையிலெல்லாம் எதிர்த்து நிற்கிற பல்வேறு கட்சிகள் கூட்டணிகள்லாம் டெபாசிட் வைப்பு தொகையை நிறைவாக கேட்குறேன் சார். நிறைவான கேள்வியை கேட்குறேன். போன தடவை வந்து வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் திமுக கூட்டணி பெருவாரியான இடங்களை பெற்றது. கொங்கு மண்டலத்தில் அவங்க அதிமுக வெற்றி பெற்று 66ல் 41 தொகுதி அந்த கொங்கு மண்டலத்தில் தான் பெற்றார்கள். தருமபுரியிலிருந்து கரூர், சேலம், திருப்பூர் வரை அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை இந்த கூட்டணி மற்றும் அதிமுக தாவேகா இப்படி பிரிந்து நிற்பதால் கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டங்களிலும் கடந்த முறை பெற்ற சீட்டுகளை விட திமுக இந்த முறை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லாட்டா அதிமுக அந்த செல்வாக்கு அப்படியே தக்க வைக்குதா? ஏன்னா அதிமுக பாஜக அப்படியே தான் இருக்க கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் ஒரு பிரிவு இங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த முடிவுகளில் மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்கிற அந்த கருத்து கணிப்புலாம் கேட்குறேன், நிறைவாக கேட்குறவங்க இல்லை. அந்த சவாலை கருத்தில் கொண்டுதான் இந்த வெற்றி கூட்டணியை தொடர்ந்து தலைமையேற்று நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதி மிகுந்த பொறுப்புணர்வோடு, நிதானத்தோடு, யாரோடும் சண்டை இல்லாமல், யாரோடும் கருத்து முரண்படாமல், ஏற்கனவே இருக்கிற அணியோடு இன்னும் பல அணிகளை தேமுதிக மாதிரி, எங்களை மாதிரி மூவர் கூட்டணி, கருணாஸ் அன்சாரி, தனியரசு மாதிரி
இன்னும் செல்வகுமார், நம்ம முத்திரை சமூகத்துடைய தலைவர் நத்தத்தில் நிற்கிறார். அப்படியெல்லாம் பல்வேறு இயக்கங்கள், எஸ்டிபி மாதிரி பல்வேறு சிறுபான்மை அமைப்புகள், எந்த பிரிவையும் அவர் நிராகரிக்கவே இல்லை. அப்போ அனைவரையும் அரவணைத்து மிகுந்த நிதானத்தோடு பொறுப்புணர்வோடு முதல்வர், அந்த அணிக்கு தலைமை இருக்கிற தலைவர், திமுக தலைவர் தளபதி, இவ்வளவு ஒழுங்குபடுத்தின பிறகு எந்த மக்கள் மத்தியிலும் இந்த அணியின் மீது விமர்சனமோ குறையோ சொல்லவே இல்லை. ஆகவே இவர்கள் பரப்புகிற அவதூறு, எடப்பாடியோ அல்லது பாஜகவினரோ அல்லது விஜயோ கூட எவ்வளவு கூர்மையாக அபாண்டமான பழியை பொய்யை சுமத்தினாலும் நாட்டு மக்கள் நம்புவதற்கு இல்லை, நம்ப தயாராக இல்லை. ஆகவே திமுக அணி இந்த சவாலை சந்திக்கிறதுல தான் இந்த களத்தை மிக கூர்மையாக விரிவாக நிதானமாக கையாளுறார் முதலமைச்சர் என்பதனால் இன்னும் கூடுதலான நிதானத்தோடு தேர்தல் முடிகிற வரை, வாக்குப்பதிவு நடக்கிற வரை இந்த அணி ஒன்றுபட்டு, இப்போ காங்கிரஸ் எடுக்கிற மாதிரியோ அல்லது மதிமுக தனிச்சின்னம் இப்படியெல்லாம் இவங்க நமக்குள்ள குழப்பம் வராமல் இவதைகளெல்லாம் சிக்கல் இல்லாமல் ஒழுங்குபடுத்தி களத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் கட்டாயமாக ஏற்கனவே வெற்றி பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயமாக வெற்றி பெற்று இந்த அணி மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். மாண்புமிகு முதல்வர் தளபதி மீண்டும் 2வது முறையாக தொடர்ச்சியாக முதல்வராக வாய்ப்பு தயாராக கூட இருக்கு. ஓகே, உங்களுடைய கருத்தை தேர்தல் முடிவின் போது மக்களின் வாக்குகள் எண்ணப்படும் போது மீண்டும் நாம் இணைந்து விவாதிக்கலாம். தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி. நன்றி.